யார் மேல தேவ திட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு விரோதமான காரியங்களை சத்துருவானவன் செய்யவும் செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் என்றால் அந்த உயர்வை அடையாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் சத்துருவின் நோக்கமா இருக்கும். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, உலக கொடுக்கிற அநியாயமாய் சம்பாதிக்கிற 1,00,000க்கெல்லாம் சத்துரு தடையா இருக்க மாட்டான். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து நியாயமாய் வருகிற ஒரு 100 ரூபாய்க்கு சத்துரு ரொம்ப தடையா இருப்பான். அநியாயமா இன்னொருத்தங்களை வஞ்சித்து இன்னொருத்தங்களை கண்ணீர் குடிக்க வச்சு நம்ம காசு சம்பாதிக்கிறோம்னா அதுக்கெல்லாம் சத்துரு என்கரேஜ் தான் பண்ணுவான். கரெக்டு தான், அவளுக்கு இது வேணும், அது வேணும், இதை கொடுக்காத. ஆமா, ஒருத்தங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு கொடுக்கலான்னு வரும்போது உள்ளத்துல கொடுக்காதன்னு ஒரு சத்தம் கேட்கணும். அது பொல்லாதாவி சொல்றது. என்ன அமைதியாயிட்டீங்க? அட்லீஸ்ட் சும்மா ஒருத்தங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும், எதுக்கு அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, என்னெல்லாம் அதுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படியெல்லாம் நமக்குள்ள தோணிட்டுனாலே பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. ஆமென். எதிரான 100 ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட்டு பிரிண்ட் பண்ணாங்க. ஆனா 150 ரூபாய்க்கு அடிக்கல. ஏன்னா 150 ரூபாய்க்கு ஒரிஜினல் வரல. 100 பெருசா 150 பெருசா? இன்னும் கொஞ்சம் கணக்கெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாரம் அதனால மிஸ் ஆயிட்டு. 100 பெருசா 150 பெருசா? சிலர் எப்படி பாக்குறாங்க இது பெருசா. ஆனா ஏன் 100க்கு அடிச்சவன் ஏன் 150க்கு அடிக்கல? எனக்கு ஒரிஜினல் கிடையாது. தேவ திட்டம் ஒருவன் மேல் போடப்படுகிறது என்றால் ஒருவனுக்காக தேவ திட்டம் ரேமாவாக வெளிப்பட்ட பிறகு, தேவ திட்டம் ஏற்கனவே அவர் ஆயத்த பூர்வ காலம் முதல், அது தேவன் அவருடைய வேளை வரும்போது வார்த்தையின் மூலமாய் வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் அதை தம்முடைய ஜனத்துக்கு தெரியப்படுத்துகிறார். தெரியப்படுத்தும் போது எதிராய் பிசாசானவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று ஜனங்கள் பாட ஆரம்பித்தது போது அந்த பாட்டுல என்ன அர்த்தம் இருக்கிறது? சவுலுக்கு மேல தாவீது. இதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை ஸ்திரீகள் பாடலாய் பாடி தெரியப்படுத்தின போது சவுல் அன்று முதல் அவனுக்கு விரோதமாய் காய் நகர்த்த ஆரம்பிக்கிறான். அன்று முதல் அவனுக்கு விரோதமாய் திட்டம் போட ஆரம்பிக்கிறான். ஆனால் சபையே, அதை குறித்து நீங்கள் துவள வேண்டாம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஆயுதமானாலும் சரி, அதை நமக்காய் நம்மோடு இருக்கிறவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களிலே தீர்க்கதரிசியை கொண்டு இப்படி சொல்லுகிறார். அந்தத்தில் உள்ளவைகள் என்றால் அந்தத்தில் உள்ளவைகள்னா வெரி எண்ட்ல உள்ளது, வெரி லாஸ்ட்ல உள்ளதையே நான் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். நல்லா கவனிச்சீங்களா? அதாவது இந்த எது வெரி எண்டோ அதையே முன்னாடி சொல்லிட்டாராம். அடுத்த வார்த்தை என்னோடு பேசி பலப்படுத்தின வார்த்தை இதுதான். இன்னும் செய்யப்படாதவைகள், செய்ய முடியாதவைகள் என்றல்ல, இன்னும் செய்யப்படல. தேவன் சொல்லுறார். சொன்ன காரியத்துக்கான ஒரு சிம்டம் இல்ல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுப்பேங்கிறார். அதற்கான ஒரு சின்ன அடையாளம் கூட 24 வருஷம் இல்ல. இன்னும் செய்யப்படாதவைகள் அதையும் சொல்லுகிறார். தேவன் ஒன்னு சொல்லுறார்னா அது இல்லாம போகும்போது அது செய்ய முடியாதவைகள் என்று ஒருபோதும் எண்ணி விடாதிருங்கள். அது இன்னும் செய்யப்படல. அதனாலதான் குறித்த காலத்துக்கென்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. நீ அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு. இன்னும் செய்யப்படாதவைகள் ஆண்டவர் சொல்லுகிறார். அது பூர்வ கால முதற்கொண்டு. அதனாலதான் அவரை சர்வ ஞானி என்றும் சர்வ வல்லவர் என்றும் சர்வ சிருஷ்டிகர் என்றும் சர்வ வியாபி என்றும் நாம் போற்றி வணங்குகிறோம். எல்லாவற்றையும் ஆமே வெரி எண்டில் நடக்கக்கூடியது உலகத்தின் முடிவு. அதன் பிறகு என்ன? இது எல்லாவற்றையும் பூர்வ காலத்திலே தெரிவிக்கிறவர்.
சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உராய்ச்சுகிற ஒரு பட்சி. உராய்ச்சுகிற பட்சியைனா வேட்டையாடுகிற பறவை. உராய்ச்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். நான் இதை பிளான் பண்ணி இருக்கிறேன். I have purposed it, I will also do it. நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஆண்டவர் இந்த வார்த்தை தியானித்த போது ஒரே லைன்ல சிந்தையில புரியும்படி வைத்தார். என் வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்டார். உங்க கைகள் கூறு உம்மால் கூடாது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இஸ்ரவேலுக்கு தான் கொடுப்பார். 40வது அதிகாரம், 41வது அதிகாரம், 42வது அதிகாரம், 43வது அதிகாரம், 44 ஆரம்பம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போது யாக்கோவே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியை நான் உன்னை வெறுத்து விடவில்லை எல்லாம் சொல்லி பேச பேச நீ என்னை நோக்கி கூப்பிடல. எவ்வளவு பொறுமையா தாழ்ந்து போக முடியுமோ எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் மீறுகிறவனாய் ஆண்டவர் அப்படியே ஸ்கிப் பண்ணார். கோரேச பிடிச்சிட்டார், பெர்ஷியா ராஜா. ஆமே. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த கிருபைக்கு பாத்திர, கிருபையை சுதந்திரிக்க காரணம் இஸ்ரவேலருடைய கடினம். ஆமே. அதனாலதான் எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம கொண்டு வந்து ஒட்டப்பட்ட கிருபையினால ஒட்டி வைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாம் தேவனற்றவர்களா இருந்தோம், அந்நியரா இருந்தோம். அந்த கிருபை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இன்னும் பிசாசால பறிக்க முடியல. நாம் அந்த சோரெல்லாம் வச்சு ஒட்டுற மாதிரி எல்லாம் ஒட்டி இருந்தா நாம் இஸ்ரவேலர் அல்லவே, மாம்சத்தின்படி இஸ்ரவேலர் அல்லவே, பிராகாரத்துல கூட நிற்க தகுதியற்றவர்கள். ஆனா எப்படி அன்னைக்கு கோரேசை பிடித்தாரோ அதே போல எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். பாடுங்க. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். ஓ, ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி நெஞ்சார அணைத்து அதாவது நல்ல கவனமா கேளுங்க. இந்த ரட்சிப்ப எப்பவுமே பார்த்து பழகணும். அவன் அப்படி தாண்டி இஸ்ரவேல் மேல இருந்து ஒரு கை அப்படியே போயிட்டு கோரேச பிடிக்கிறார். சொல்லிட்டு எனக்கு பிரியமானதெல்லாம் இவன் செய்வான். கோரேசு கையை பிடிச்சிட்டு சொல்ற, நான் உனக்கு முன்னாடி போறேன். 43 யாக்கோபு கையை பிடிச்சிட்டு சொல்றார், நான் உன் வலதுகரத்தை பிடித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் விட்டுட்டான், அதை உணரல. இப்போ கோரேஸ் கையை பிடிச்சிட்டு சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை நாம் பெற்ற பாக்கியங்க. இஸ்ரவேலர் மாத்திரமே அன்று அவரால் நடத்தப்பட்டார்கள். இப்பொழுது என் கையும் பிடிச்சு, நம்முடைய கையும் பிடித்து எத்தனை பேர் நன்றியோடு தேவனுக்கு மகிமையை செலுத்த விரும்புறீங்க? அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது சொல்றாங்க, பாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று கிறிஸ்து வெளிப்படும் வரைக்கும் காணப்பட்டதை பேதுரு வாயால் ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்கள். எப்படி வரவழைக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தத்தினாலே. க்ளோரி. நம்மை கொண்டு ஆமென், இந்த அவருடைய சரீரத்தில், சபை என்கிற சரீரத்தில் கிருபையினால ஒட்ட வச்சிருக்கிறார். எத்தனை முறை வெட்டி போட பிசாசு துடித்தான் தெரியுமா? அதனாலதான் உன்னை மறந்து விடக்கூடாது. தகுதி உள்ளவர்களே, ஆமை, தகுதி இழந்தவர்கள் என்பதை மறக்க கூடாது. நாம் தகுதியே இல்லாதவர்கள் கிருபையினால். அதனாலதான் நிற்கிறவன் எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன்.
ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை, நான் அதை திட்டம் பண்ணினேன், நான் அதை சொன்னேன், நான் அதை நிறைவேற்றுவேன், நான் அதை திட்டம் பண்ணினேன், நான் அதை செய்து முடிப்பேன். தேவன் ஒன்றை திட்டம் பண்ணின பின்பு அதை நமக்கு தெரிவிக்கிறார், வார்த்தையின் மூலமாக தெரிவிக்கிறார். அதான் எதை திட்டம் பண்ணாரோ அதை அவர் சொல்லுகிறார். ஒன்னு தேவன் சொல்லுகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், அது எனக்காய் தேவன் வைத்த பிளான். நேற்று இரவு செய்தியில ஆவியானவர் இதைதான் பேச வைத்தார். எப்படி யாக்கோபு தம் குமாரரை அழைத்து அவன் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தானோ, அப்படிதான் தேவனால் அழைக்கப்பட்ட நமக்கானதை கர்த்தர் சொல்லுகிறார். என்கிட்ட ஒன்று சொல்லுகிறார் என்றால் அது யாருக்கோ ஆனதல்ல, எனக்கானது. ஆபிரகாம் கிட்ட சொன்னதை ஆபிரகாம் அது எலியேசருக்கானதா இருக்கும் என்று நினைத்தான், ஆண்டவர் விடல. அடுத்து அப்படியே அது இஸ்மவேலுக்கானதா இருக்கும் என்று நினைத்தான், ஆண்டவர் விடல. எலியேசருக்கானதை நான் எலியேசர்கிட்ட சொல்லிடுறேன், ஆபிரகாமே நான் உன்கிட்ட சொல்றது உனக்கானது. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் போது, மோசே ஆண்டவரை யாரையாவது அனுப்பும் வேண்டாம், யாரையாவது அனுப்புறதுக்கு வேற யார்ட்டையாவது சொல்லுங்க. அதன் அர்த்தம் என்கிட்ட வந்து ஏன் சொல்றீங்க இவ்வளவு பெரிய காரியத்தை, வேற யார்ட்டையா சொல்றதுக்கு நான் எதுக்கு மோசே இந்த முச்செடியில எழுந்தருளணும், நான் எதுக்கு மோசே இத்தனை அடையாளங்களை ஒன்றை காட்டணும். ஆண்டவர் கோபப்பட்டாரா? எனக்கென்று தேவன், என்னோடு ஒன்றை தேவன் பேசும்போது, ஆமென், ஒரு செய்தியை நம்ம கேட்டுட்டு இருக்கும் போது நமக்கான ரேமா வெளிப்படும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. அந்த நம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது ரெகுலரா படிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஏதாவது ஒரு பகுதி எடுத்து படிக்கலாம் தோணும். படிச்சுட்டு இருக்கும் போது சில வார்த்தைகள் வரும்போது நம்முடைய இருதயம் அப்படி அந்த இடத்தை பிடிக்கும். அதான் சேலா. அந்த இடத்தை, அந்த வார்த்தையை விடக்கூடாது. அவர் நமக்குன்னு ஏதோ பேசுகிறார். ஆமே, நம்மோடு பேசுகிறவர். ஆண்டவர் ஒண்ணு பேசுறாருன்னா டைம் பாஸுக்கு பேசுகிறவர் அல்ல, அவர் திட்டம் பண்ணின பின்புதான் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை தரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவருடைய பிளான். அதான் தேவரீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணுமே காணவில்லை. இனி சொல்லுகிற வார்த்தைகளை நல்ல கவனமா கேளுங்க. எதிரான திட்டங்கள் இருக்கும். யாருக்கு விரோதமாய் அதிகமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்படும் தெரியுமா? எதிரான திட்டங்கள் போடப்படும் தெரியுமா? யார் மேல தேவனுடைய திட்டம் பலமாய் இருக்கிறதோ. வேதத்துல முழுவதும் மோசே துவங்கி எல்லாரையும் பாருங்கள், அவங்களுக்கு விரோதமான அந்த எதிரான திட்டம் என்பது ஆமென் எவ்வளவு பலமாய் இருந்ததல்லவா. ஆமென், மோசைய தாயார் 3 மாசம் பொத்தி பொத்தி வச்சு பார்த்தாங்க, முடியல. நைல் நதியில கேரண்டி இல்லாம நைல் நதியில தூக்கி போடப்பட்டவன் தான் மோசே. அந்த மோசே கர்த்தர் கிருபையாய் காத்து, ஆமென், எந்த இடத்திலிருந்து கொல்ல வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே இடத்தில் அவனை வளர பண்ணினார். தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவருடையவர்களோடு நம்மோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 7வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் 7 வரை யூத ஜனத்துக்கு விரோதமாய் ஆமேன் சத்துருக்களுடைய துராலோசனை திட்டங்கள் இதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அதனுடைய 6வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க, நீ அதை குறித்து பயப்படாது. இந்த இரண்டு புகைகிற கொள்ளிக்கட்டைகளாகிய சத்துருவின் திட்டங்களை எல்லாம் கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்கிறார்? புகை. சொல்லுங்க, புகை. புகை வந்து இப்போ இருக்கிறது, கொஞ்ச நேரம் கழிச்சா இருக்காது. எங்க போச்சுன்னே தெரியாது. நாம தான் அதை வந்து ரொம்ப பெரிய பகையா பார்த்துட்டு இருக்கிறோம். சத்துருவின் திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு என்னதான்? புகை. ஒரு மழை அனுப்புனா புகை, அது இது கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்ற, சீரியருடைய வந்த ரெட்சின் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்து நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அது நிலைக்காதுப்பா, அது புகைப்பா, அது நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. அவன் ஆலோசனை பண்ணட்டும், அது நிலைக்காது. ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக தேவன் திட்டம் பண்ணி இருப்பார் என்றால் எதிரான திட்டங்கள் உண்டு. அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக நீங்க எதையும் செய்ய தேவையில்லை. ஆண்டவர் அது புகை. ஆமென். அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை.
அப்படி என்றால் எது நிலை நிற்கும்? எதன்படி சம்பவிக்கும்? ஏசாயா 14:24 கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் கைகளை உயர்த்தி ஆமென். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா தேவ பிள்ளை குறித்த 2 திட்டங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய திட்டம், இன்னொன்று சத்ருவின் திட்டம், எதிர் திட்டம். 2 திட்டங்கள் போடப்படுகிறது. இப்பொழுது இந்த செகண்ட்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை குறித்த 2 திட்டங்கள், பிள்ளைகளை குறித்த 2 திட்டங்கள். ஒன்று தேவனுடைய திட்டம், இன்னொன்று பிசாசினுடைய திட்டம். பிசாசானவன் திட்டம் எப்பொழுது போடுவான் தெரியுமா? நம்மை பார்த்து, நம்ம சூழ்நிலையை பார்த்து, நம்ம வளர்ச்சியை பார்த்து. தாவீது வந்ததுமே சவுல் ஈட்டியை தூக்கி எறியவில்லையே, அப்பொழுதும் சவுலுக்குள்ளே பொல்லாத ஆவிதானே பிடித்திருந்தது. ஏன்னா திட்டம் தெரியவில்லை. தாவீது நினைச்சிட்டான், இவன் சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவன், அப்படி மட்டும் நினைச்சிட்டு இருந்தான். தாவீதை சவுல் நினைத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றவன், அவ்வளவுதான். ஆனா அவனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவனை கர்த்தர் இது ஒண்ணுமே தெரியாது. எப்பொழுது இது தெரிய வருகிறதோ அப்பொழுது பிளான் பண்றான். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, என்னை குறித்த தேவ திட்டம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது, என்னை குறித்த சத்துருவின் திட்டம் என்பது இப்பொழுது போடப்படுகிறது. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை, ஓ அவையம் அனைத்தும். அதனால ஒரு தேவ பிள்ளை நம்பி கொடுக்கலாம், என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புகைகிற, அது புகைப்பா, அது திடீர்னு இல்லாம போயிடும், புகைஞ்சிட்டு அப்படி போயிடும், விட்டுரு. ஆமே, அதை நீ ஊதி பத்த வைக்காத. ஹல்லேலூயா. அதை நாமளே ஊதுவோம். அப்போ அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? அவன் சொல்றது நிமித்தம், அவருடைய தூர ஆலோசனை நிமித்தம் நீ உன் இருதயம் துவள வேண்டாம், அது நிலை நிற்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்.